நீதிமொழிகள் 29:18 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள். இன்னைக்கு சபையில ஏங்க சீர்கேடு? சபையில ஏகப்பட்ட சீர்கேடு, உலகத்துல இல்லாத அருவருப்பு அசுத்தம் சபைக்குள்ள இருக்குது. கவர்மெண்ட் டேட்டாவை எடுத்து பார்த்தா இன்னைக்கு விவாகரத்து கிறிஸ்டியன்ஸுக்குள்ளதான் ஹையர் பெர்சன்டேஜ். சபையில ஏன் சீர்கேடு? தீர்க்க தரிசனம் இல்லை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இல்லை, கடிந்து கொள்ளுகிற ஊழியம் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கேடு. தரிசனமற்ற வாழ்க்கையில் தடுமாற்றம் அதிகம் இருக்கும், தடவி கொண்டே இருப்போம். சபையில தரிசனம் வேணுங்க, அப்பதான் சபை வளரும். கனியற்ற வாழ்க்கை, மாம்சத்தின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், இவைகள் தான் நம் தரிசனத்தை தடை செய்யக்கூடியது. நிறைய பேர் போராடி ஜெபிப்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆனா தரிசனம் கிடைக்காது. ஏன்னா இன்னும் நம்ம விட வேண்டிய காரியங்களை விடல. அது மீன் செதிலை போல தடுத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நம்முடைய தரிசனத்தை உண்மையை காண்கிற கண்களை எனக்கு